ஹலோ எவ்ரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா கிறிஸ்பியான பீச் சைடில் கிடைக்கிற மாதிரி மொறு மொறுன்னு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கிற மத்தி மீன் ஃப்ரை தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ இன்றைக்கி 3/4 கிலோ மத்தி மீனுக்கு என்னென்ன தேவையோ அதை எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இது தாங்க மெயினு. 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1½ ஸ்பூனுக்கு ஃபிஷ் மசாலா, இல்லைனா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபிஷ் மசாலானாலும் ஓகே, இல்லை கரம் மசாலானாலும் ஓகே. அதே மாதிரி 1 ஸ்பூன் தேவையான அளவு உப்பு. நான் இங்கே 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இத்தனை மீனுக்கும் உப்பும் உரப்பும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதுமாதிரி இந்த பெரிய சைஸ் லெமன் வந்து ஃபுல்லாக ஜூஸ் பிழிஞ்சு விட்ருங்க. ஸோ உப்பு உரப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் ஃப்ரைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் ஃப்ரையாக இருந்தாலும் சரி, ஃபிஷ் ஃப்ரையாக இருந்தாலும் சரி. இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 3/4 கிலோ அளவு மத்தி மீனை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வரைஞ்சி வச்சாச்சு, லைன் லைனாக போட்டு. ஸோ இது போட்டால் தான் மசாலா நல்லாவே உள்ளே போகும். ரொம்பவும் கிச்சிடாதீங்க, மீன் வந்துடும். ஸோ கரெக்டாக இதே மாதிரி லைன் கிச்சிட்டு இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா புரட்டி வச்சுடுங்க. எல்லா மீனோட எல்லா பார்ட்லேயுமே படுற மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் சும்மா காய வச்சுடுங்க. ஸோ மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விட்டுடுங்க. எப்போவுமே கருவேப்பிலை எல்லா ஃப்ரைக்குமே வெஜ்ஜாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி போட்டால் அதோட டேஸ்ட்டே கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லா மீனையும் நல்லா தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் வச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் கல் வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இந்த மத்தி மீன் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பெஷலி ரொம்ப ஹெல்திங்க. ரொம்ப ரேட் கம்மி தான். கிலோவே ரூ. 100 ரூ. 150 அப்படி தான் கிடைக்கும். ஆனால் அவ்வளோ ஹெல்தி. மற்ற மீனை விட, காஸ்ட்லியான மீனை விட இந்த மீனில் நிறையா சத்து இருக்குது. நீங்கள் நல்லா கிறிஸ்பியாக முருகலாக வெட்டி எடுத்துட்டிங்கன்னா அவங்க அந்த முள்ளோட சாப்பிட்டாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். வாங்க இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. ஃப்ரை பண்ணிடலாம். மேக்ஸிமம் நான் நான்ஸ்டிக் தாங்க யூஸ் பண்ணுவேன். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக குடிக்கும்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் நான்ஸ்டிக்கில் தான் ஃப்ரை பண்ணுறது. ஸோ மொத்தமாக மீனை அப்படியே அள்ளி எடுத்து போட்டுறாமல் ஒன்றா அப்படியே வச்சு விடுங்க எண்ணெய் சூடானதும். ஸோ அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு இல்லாமல் கொஞ்சம் நமக்கு திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்து லைனாக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி, டக்குன்னு ரெடி ஆகிடும். இல்லைனா மொத்தமாக திருப்பி போட்டு எண்ணெய் தெளித்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். கரிமீன் ஃப்ரைன்னு நான் வேறு ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த மசாலா அரைக்கும் போதே மிளகு சேர்த்துருப்பேன். மொத்தமாக ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்து அரைச்சிருப்பேன். ஸோ அது வந்து பீஸ் மீனுக்கு தான் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஸோ மத்தி மாதிரி மீனுக்கு பார்த்திங்கன்னா மிளகு சேர்க்காமல் இருக்கிறதே கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மிளகு சேர்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இது நார்மலாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. திருப்பி போட்டுட்டு எடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க. நமக்கு பீச்சில் கிடைக்கிற மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.